சும்மா இருந்தவங்கள உசுப்பேத்தி விட்டு தெறி படம் ரிலீஸ் ஆகும்னு சொல்லிட்டு இப்போ ரிலீஸ் பண்ண மாட்டேறீங்களே அப்படின்னு பாதி விஜய் ரசிகர்கள் சோகமாகவும், அப்பாடா ஒரு வழியா தெறி திரைப்படம் ரிலீஸ் ஆகாது அப்படின்னு பாதி விஜய் ரசிகர்கள், டிவிகே தொண்டர்கள் சந்தோஷத்தில் இருக்கிறதையும் நம்ம பார்க்க முடியுது. காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஜனவரி 23ஆம் தேதி மங்காத்தா திரைப்படம் ரிலீஸ் ஆகும் அப்படின்னு ஏற்கனவே அறிவிச்சிருந்தாங்க. அதுக்கு பிறகு கலைப்புலி தானு அவர்கள் தெறி திரைப்படம் ரிலீஸ் ஆகும், பொங்கலுக்கு ரிலீஸ் ஆக இருந்தது, இந்த ஜனவரி 23 ரிலீஸ் பண்ணுறோம் அப்படின்னு அறிவிச்சிருந்தாங்க. உடனே மங்காத்தா விசஸ் தெறி இந்த ஒரு கிளாஷ் வந்து பேச ஆரம்பிச்சது. ஒன் லாஸ்ட் கிளாஷ், ஒன் லாஸ்ட் டைம் விஜய் விசஸ் அஜித் அப்படின்ற மாதிரிலாம் ஃபேன்ஸ்லாம் வந்து இன்டர்நெட்டில் கொண்டாட ஆரம்பிச்சாங்க. இப்போ என்ன டக்குன்னு பிரேக்கிங் ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த 23ஆம் தேதியும் தெறி ரீரிலீஸ் ஆகாது அப்படின்னு சொல்லப்படுது. 99% இந்த தெறி ரீரிலீஸ் வந்து கேன்சல் ஆக வாய்ப்பு இருக்கு. காரணம் என்ன பார்த்தீங்கன்னா, அதே 23ஆம் தேதி தமிழில் வந்து திரௌபதி 2, ஹாட்ஸ்பாட் டூ மச் அப்படின்னு சில படங்கள்லாம் ரிலீஸ் ஆகுது. ஸோ தேட்டர் கிடைக்கிறதுல கொஞ்சம் சிக்கல்கள் ஏற்பட்டிருக்கு. நேற்று கூட தெறி படத்தோட ட்ரெய்லர் ரிலீஸ் பண்ணியிருந்தாரு தானு. உடனே அது கீழே வந்து இயக்குனர் மோகன்ஜி வந்து கமெண்ட் பண்ணியிருந்தாரு, இந்த மாதிரி சின்ன படங்கள்லாம் வருது, நீங்கள் சின்ன படங்களை புது தயாரிப்பாளர்களை ஆதரிக்கிறவங்க, ஸோ வந்து இந்த மாதிரி பண்ணுறதை கொஞ்சம் இது பண்ணிக்கலாம் அப்படின்னு கேட்கும்போது, இந்த ஹாட்ஸ்பாட் டூ மச் டேரக்டருமே கீழே கமெண்ட் பண்ணியிருந்தார் அது கீழே. ஸோ அதுக்கு தானு அவர்களும் ரிப்ளை பண்ணியிருந்தார், கண்டிப்பாக சிறு படங்கள் நல்ல தயாரிப்பாளர்கள்லாம் முன்னே வரணும் தான் நான் நினைக்கிறேன், அதான் சினிமாவுக்குமே இது. ஸோ இந்த தெறி திரைப்படத்தோட ரீரிலீஸை போஸ்ட்பான் பண்ணுறதை பற்றி நான் யோசிக்கிறேன் அப்படின்னு ஒரு ட்வீட் போட்டிருக்காரு. இது விஜய் ரசிகர்கள் மத்தியில் ஒரு மிகப்பெரிய ஷாக்கை ஏற்படுத்தியிருக்கு. ஏங்க நாங்கள் பாட்டுக்கு 7 தானே இருந்தோம், நீங்களே தானே தெரியா கொண்டுட்டு வந்தீங்க, இப்போ நீங்களே போஸ்ட்பான் பண்ணி அறிவிக்கிறீங்க அப்படின்னு பாதி பேர் கொஞ்சம் சோகத்தில் இருக்கிறதையும் நம்ம பார்க்க முடியுது. இன்னும் சிலருக்கு கொஞ்சம் சந்தோஷமாகவே இருக்குது விஜய் ரசிகர்களுக்கு. ஏன்னா மங்காத்தா வர்சஸ் தெறி அப்படின்ற ஒரு கான்செப்டே எதுக்கு தெரிய கொண்டுட்டு வராங்க? மங்காத்தா கூட ஒரு துப்பாக்கி மாஸ்டர் இந்த மாதிரி படங்கள் வந்தால் கூட பரவாயில்ல, தெரிய கொண்டுட்டு வரது எப்படி ஈக்குவலாக இருக்குது, சரியில்லை அப்படின்னு கொஞ்சம் இதாக இருந்துச்சு. சரி அந்த வரட்டும் பார்த்துக்கலாம் அப்படின்னு ஒரு இதில் வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. பட் இப்போ இந்த நியூஸ் வந்து அவங்களுக்கு மத்தியில் ஒரு ஹாப்பினஸை கொடுத்துருக்கு. இன்னொரு பக்கம் ஏற்கனவே விஜய் ரசிகர்கள் வந்து ஒரு பக்கம் ரஜினி ரசிகர்கள், எஸ்கே ரசிகர்கள் கூட ஒரு ஃபயர் மோடில் சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. இப்போ திரும்பவும் ஏகே ஃபேன்ஸோட சண்டை போடுறோம் அப்படின்னா எலெக்ஷன் வேறு வரப்போகுது, இதை மத்தியில் இந்த நேரத்தில் இதெல்லாம் தேவையா அப்படின்ற ஒரு சந்தேகம், இதெல்லாம் காரணமாக கூட இதை போஸ்ட்பான் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருந்துச்சு அப்படின்லாம் சொல்லப்படுது. டிவிகே ரசிகர்களுமே படம் ரீலீஸ் ஆகணும்னு சொன்ன அன்னைக்கே, நமக்கு வந்து சினிமா முக்கியம் கிடையாது, நமக்கு அரசியல் தான் முக்கியம், நமக்கு வந்து தியேட்டர் வந்து திருவிழா கிடையாது, நமக்கு எலெக்ஷன் தான் திருவிழா மாதிரி நம்ம இது பண்ண போகிறோம், நம்ம எதிரி வந்து அஜித்தோ சூர்யாவோ கிடையாது, டிஎம்கேவும் ஸ்டாலினும் நம்ம எதிரி, ஸோ வந்து நம்ம கவனத்தை வந்து அரசியல் செலுத்துவோம் அப்படின்னா ஃபயர் விட்டுட்டு இருந்தாங்க. ஒரு வழியாக தெரிய ரீலீஸும் இப்போதைக்கு போஸ்ட்பான் ஆகிறது உறுதியாயிருச்சு. ஸோ இந்த நியூஸ் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்ற உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்கள்.